அன்புள்ள தமிழ் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல் ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் தொடர்ச்சியாக அற்புத கூத்து என்ற தலைப்பில் உள்ள சில பாடல்களை பார்க்கலாம். இதுவரை சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொற்கூத்து, பொற்றிலை கூத்து என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பேச்சு தொடரையும் சிவபெருமான் எங்கெங்கு ஆடுகிறார் என்று சொன்னேன். இன்றைக்கு அற்புத கூத்து என்ற தலைப்பில் 1-2 பாடல்களை பார்க்கலாம். அற்புத கூத்து என்றால் சொல்ல ஒண்ணாத, விவரிக்க முடியாத அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தும் ஆடும் அந்த நடனம், அந்த கூத்துக்கு அற்புத கூத்து என்று சொல்லுகிறார். இன்னைக்கு 2 பாடல் சொல்ல போறேன். இந்த 2 பாடலும் இந்த 2 பாடலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் புரிகிற மாதிரி நல்லா சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்ற பயிற்சியை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பயிற்சி ஒரு பேக்கேஜ், அதில் வரிசையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்கள் அதை சார்ந்த ஆசிரியர்களும் அல்லது வேதாத்ரி மகரிஷி இப்பொழுது சமாதி அடைந்து விட்டார், அதை பின்பற்றுபவர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், இந்த மூலாதாரத்தில் இருந்து அந்த சக்தியை உறைந்து கொண்டு ஜீவ சக்தியை முதுகந்தண்டு வழியாக மேல் நோக்கி செலுத்தி நெத்தி புருவத்தில் வைத்து விடுகிறார்கள். எனக்கு நான் செஞ்ச ஒரு பேர் அல்லது ஒரு இந்த புண்ணியம் சொல்கிறோமே, அந்த மாதிரி பார்த்தா வேதாத்ரி மகரிஷி அவர்களோட நேரடியாக எனக்கு கற்றுக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 1990 முதல் முறையாக சிகாகோவில் அவர் சந்தித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு பல காலமாக வந்துட்டுருக்காராம், எனக்கு தெரியாமல் போச்சு. அந்த ஒரு வருடம் எனக்கு தெரிஞ்ச உடனே அதில் ஏற்கனவே ஒரு நாட்டம் இருந்தனால அந்த வாய்ப்பை நான் நழுவ விடலை. அப்பொழுது அவரை சந்தித்து அவரோட இருந்து இதை கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் திருமந்திரத்தை படிங்க அப்படின்னு சொன்னது அவர் தான். ஏன்னா இது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய திருமந்திரத்தில் இருக்குது அப்படின்னாரு. அதனால் இன்றைக்கி உங்கள் கூட பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அவருடைய தூண்டுகோள் தான். அதனால் இந்த நன்றியெல்லாம் அவர் தான் சாரும். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, அவருடைய அறிவுரை, இதெல்லாம் அவருக்கு தான் போய் சாரும். அதான் நேரம் வரணும் அப்படிம்பாங்க இதுக்கும். அதற்கு முன்னாடி நான் இந்த குண்டலினி சக்தியை பற்றி பல புத்தகம் மூலம் படித்திருந்தா கூட
அதை செய்ய வேண்டிய வாய்ப்பு அப்போ தான் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி டிஎம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனுடைய பலன் வேறு. ஆனால் குண்டலினி பயிற்சி கொஞ்சம் வேகமான தியானம். அவர் இந்த நெத்தி புருவத்தில் அந்த சக்தியை ஏற்றி அங்கே தியானம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு பாடல் இந்த தத்துவ ரீதியாக பார்க்கலாம். அடுத்து ஒரு 2 வாரம் நெத்தி புருவத்தில் தியானம் பண்ண பிறகு அவர்கள் உச்சந்தலையில் பண்ண சொல்கிறாங்க. அது சகசரத்தலம். நெத்தி புருவத்தில் பண்ணுறது அந்த இடத்துக்கு பேர் ஆண்கை சக்கரம், ஆக்னை. அந்த ஆக்னையில் செய்ய சொல்லுவாங்க. அதற்கு பிறகு உச்சந்தலையில் பண்ண சொல்கிறாங்க. அந்த உச்சந்தலையில் பண்ணுறது சகசரத்தலம். அதான் துரியம் தியானம். அதன் பிரகாரம் உச்சந்தலைக்கு மேலே ஒரு 1.5 அடி தூரத்தில் தியானம் பண்ண சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர், அந்த தியானத்துக்கு துரியாதீதம் தியானம். துரியாதீத தியானம். அதற்கு பிறகு பராகாயசம், அதாவது விண்வெளி மண்டலத்தில் நம்முடைய சூரிய குடும்பம், சூரியன், சந்திரன், சூரிய குடும்பம், அப்புறம் விண்வெளி மண்டலத்தில் இருக்க நட்சத்திரங்கள், எண்ணற்ற இந்த நெபுலா, அப்புறம் கிளஸ்டர்ஸ், கேலக்ஸி, இதிலெல்லாம் தியானம் பண்ணணும். அதுக்கு பேர் அதிதுரியம் தியானம். துரியம், துரியாதீதம், தென் அதிதுரியம். இந்த 3ஐயும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து அந்த சக்தியானது எப்போவுமே தலைக்கு மேலே இருந்ததுன்னா, தலையிலையும் தலைக்கு மேலே இருந்துச்சுன்னா கீழே கொஞ்சம் சக்தி குறைஞ்சிரும். ஏன்னா தலையில் சூடு அதிகமாகிடும். அதனால் சூடை சமமாக படுத்தணும். அதற்காக சாந்தி யோகம் என்று ஒரு முறையை சொல்லிக் கொடுக்குறார்கள். அது என்னன்னா, திரும்ப மூலாதாரத்தில் தியானம் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவை. எப்பொழுதெல்லாம் நம்ம தலை உச்சந்தலை சூடு அதிகமாக தெரியுதோ அப்போது, ஏன்னா சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறம் கீழ்ப்பகுதியில் சூடு அதிகமாக இருக்காது. நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு கீழே சூடு வேணும். அதான் ரகசியம். அப்புறம் மேலே சூடு அதிகமாக இருந்தால் நான் சில சமயத்தை தாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வேகமாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்களாக இருக்குன்னு வச்சுங்களேன். குடும்பஸ்தார் இருக்கவங்களுக்கு அது வேணும். இந்த சைனீஸ் மெத்தடில் கூட அந்த என்னமோ கீ எனர்ஜி, சி எனர்ஜி அப்படிம்பாங்க. அவங்க அந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இது. சாந்தி யோகம் பண்ணுறது மேல்நிலைக்கு சென்ற சக்தியை, அந்த சூட்டை கீழே கொண்டு வரணும். இது வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். இப்போது இந்த 2 இடத்துல நம்ம பண்ணுறோமில்ல, நெத்தி புருவத்தில் பண்ணுறதும், அப்புறம் தலை உச்சந்தலை, அப்புறம் அதுக்கு மேலே பண்ணுறதும், இதை இந்த அற்புத கூத்தலுங்கிற தலைப்பில் பாடப்பட்ட பாடலை
எப்படி அவர் பாடியிருக்காரு பார்ப்போம். முன்ன ஒரு தடவை சொல்லியிருக்கேன், சிதம்பரம், சிற்றம்பலம், அதாவது திருச்சிற்றம்பலம், அப்புறம் திருவம்பலம், இதெல்லாம் ஒன்று தான். ஒரே பொருளை குறித்தா கூட, ஒரே அர்த்தத்தை குறித்தா கூட அதில் சற்று வேறுபாடு இருக்குது, நுண்ணிய வேறுபாடு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வேறுபாட்டை இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா இந்த பாட்டு மூலமாக பார்க்கலாம். இந்த பாட்டிலேயே வருது அது. இந்த 2 பாடலும் வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடிய அந்த குண்டலினி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்ற அதை கற்றுக்கிட்டவங்களுக்கு, அந்த முறையை கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த 2 பாடல் ரொம்ப பிடித்தமாக இருக்கும், புரிந்து கொள்ளவும் முடியும். ஒருவேளை அந்த காலத்தில் இதை படித்து தான் அவர் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிற எனக்கு தெரியாது. ஏன்னா அவரும் படித்திருக்கணும், படிக்காமல் என்னை படிக்க சொல்ல மாட்டார். அது நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் படிக்காமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக படித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது முதல்ல என்ன பண்ணுவோன்னா, நெற்றி புருவத்துக்கு நேராக தியானம் பண்ணுவதை பற்றி பார்ப்போம். அந்த இடத்துக்கு என்ன பேருன்னு அதையும் பார்ப்போம். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றார் பரமன் இருந்திடும், சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. இந்த பாடே நான் உங்களுக்கு இப்போ ஓரளவு புரியும். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, இந்த 2 நெற்றிக்கில், இந்த 2 புருவத்துக்கு இடையில் நெற்றியில் இருக்கிற சக்கரம் ஆக்ஞா சக்கரம், ஆக்னை அல்லது ஆக்ஞா சக்கரம். அந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணணும். அதுதான் குரு மூலமாக அந்த இடத்துக்கு இந்த சக்தியை கொண்டு வரணும். இந்த சக்தியை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டிட்டாங்கன்னா ஒரு அதிர்வு வரும். அந்த இடத்துல இருக்கிற அந்த சக்கரம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல நெத்திப்புறம் இருக்குல்ல, 3வது கண் என்று கூட சொல்லணும். அந்த இடத்துல என்ன ஆகும்னா, எப்படிப்பட்ட உணர்வு வரும்னா, ஒரு நுண்ணியமான அதிர்வு முன்னும் வெளியவும் உள்ளேயும் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே துடிக்கும், ரொம்ப மைனூட்டாக துடிக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா சில பேர்த்துக்கு அது வழி மாதிரியும் இருக்கும், நல்லா கொஞ்சம் லைட்டு, அதாவது ஒரு ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கும் அதில். அந்த உணர்வில் நம்ம தியானம் பண்ணணும். அது ரொம்ப, அந்த அதிர்வு வந்த பிறகு அதில் தியானம் பண்ணுவது ரொம்ப சுலபம். அந்த இடத்துல ஏதாவது உணர்ச்சி இல்லைன்னா பண்ணுறது அவ்வளோ ஈஸி, சுலபம் இல்லை. ஸோ அவர்கள் கொண்டாந்து ஆசிரியரோ குருவோ அந்த சக்தியை கொண்டாந்து நிற்பாட்டின பிறகு அந்த இடத்துல நம்ம தியானம் பண்ண அந்த அதிர்வு காலப்போக்கில் அதிகமாகும், வேகம் அதிகமாகும். நினைத்த மாத்திரத்திலேயே அந்த அதிர்வு வர ஆரம்பிக்கும். அதில் இருந்து தலை உச்சந்தலை வரையிலும் ஒரு இணைப்பு ஏற்படும். அது அனுபவப்பட்டவங்க ஆரம்பத்தில் தெரியாது. இந்த நெத்திப்பூர்வ கண் இருக்குதே, அது 3வது கண், அது ஒரு காலத்தில் திறக்கும். இந்த தியானம் பண்ண என்ன ஆகுன்னா அது திறக்கும். அப்போது அறிவு சுரூபமான அது கண், அந்த இடம், அதுக்கு பேர் இன்ட்யூஷன் சென்டர்னு பேர். ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி இடத்துல தியானம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு மேலே
படிப்படியாக உள்ள இடத்த சுத்தம் படுத்திக்கிட்டு இந்த நெத்தி தலை உச்சந்தலையும் தியானம் பண்ணுறோம்ல, அந்த இடத்தோட அது இணைக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப, அதாவது தியானம் பண்ணிக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த 10வது வாசலும் இந்த சகசர தலமும் நல்லா திறந்துச்சுன்னா அந்த நிலையில தான் இந்த உணர்வு வரும். அதாவது இந்த 2 சக்கரத்துக்கும், இந்த சகசர தலத்துக்கும் ஆஞ்ஞா சக்கரத்துக்கும் ஒரு ஒரு இணக்கம் வர்றது தெரியும். என்ன அது எப்படி இணக்கம்னா, இந்த சகசர தலத்திலிருந்து உணர்ச்சி வந்து கீழ் நோக்கி உடம்பு பூரா பரவரமாக இருக்கும். ஆனால் ஆஞ்ஞா சக்கரத்திலிருந்து அந்த மேல் நோக்கி சகசரத்தில் வரலும் எனர்ஜி, அந்த சக்தி பரவற மாதிரி உணர்ச்சி வரும். இது நான் சொல்லுவது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அல்லது ஏற்றுக்கொள்ள நிலையில் இல்லாமல் இருக்கலாம். காரணம் என்னென்னா, அந்த அனுபவப்படாத நிலை தான். இந்த பயிற்சி செய்ய செய்ய ஒரு காலகட்டத்தில் இந்த அனுபவம்லாம் வரும் என்று சொல்கிறேன். ஓகே, இந்த பாட்டுக்கு பார்ப்போம் திரும்ப. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, இது உங்களுக்கு எல்லாம் புரியும். நெத்திக்கு நேரே புருவத்து இடைவெளி, ஆஞ்ஞா சக்கரத்தை தியானம் பண்ணனா உற்றுற்று பார்க்க ஒளிவிடு மந்திரம். அந்த இடைவெளியில் உற்றுற்று பார்க்க ஒளிவிடு மந்திரம், அந்த இடத்துல நினைக்கணும். உற்றுற்று பார்க்கனா இடைவிடாது நினைக்கணும் தியானம் செய்யும் பொழுது. ஒளிவிடு மந்திரம் என்பது, அந்த ஒளிவிடு மந்திரம்னா சிவாய நம என்ற மந்திரத்தில், அந்த மந்திரத்தை நினைத்து அந்த இடத்துல தியானம் பண்ணனா ஒளி பிரகாசம் உண்டாகும். ஒளிவிடும் மந்திரம், அந்த மந்திரத்தினால ஒரு ஒளி தோன்றும். உற்று பார்க்க, அந்த சிவாயன என்ற மந்திரத்தை நினைத்து நினைத்து அந்த இடத்துல தியானம் பண்ண பண்ண ஒரு பேரடி உண்டாகும். ஒன்று மாதிரி சொல்கிறேன், ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். திருமந்திரத்தில் அவர் சிவனை வைத்து தான், சிவன் இந்த நமசிவாய மந்திரம் அல்லது சிவாய நம மந்திரம் அல்லது சிவசிவ என்ற மந்திரம், சிவாய சிவசிவ, இதெல்லாம் வைத்து தான் எல்லா பாடல் இருக்கும். என்று குருநாதர் இந்த மந்திரமும் பயன்படுத்த வேணாம் என்று சொல்லி கொடுக்குறார். அதனால் நான் இப்போ சொல்கிறதுனால சிவாய நம என்ற மந்திரத்தை நினைத்து அந்த நித்தியபூர்வத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதன் மாதிரி நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அவருடைய அந்த வழிமுறை என்னென்னா, எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை, அந்த இடத்த நினைத்து தியானம் பண்ணினா போதும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் அந்த கொஞ்சம் வேறுபாடு சொல்கிறேன். ஆனால் அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அவருடைய தியான பயிற்சி பண்ண 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 இந்த திருமந்திரத்தை நல்லா புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஆனால் திருமந்திரம் பூராமல் சைவ ஆகமத்தின் அடிப்படையில் பேசுனதுனால, பாடப்பட்டதுனால, இந்த சிவாய சிவசிவ, சிவாய நம, நமசிவாய மந்திரம் அல்லது இதெல்லாம் அடிக்கடி வரும். சிவன் இல்லாமல் வரவே வராது. எல்லா பாடலையும் சிவன் சக்தி வந்துட்டு தான் இருக்கும். பெரும்பாலான இந்த யோக சம்பந்தமான பாடல் போகாமல் வச்சுங்களா, அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதோட சிதம்பரத்தை எப்போவுமே நினச்சிக்கணும். அந்த சிதம்பரம் தான் அங்கே வெளியில் இருக்க அந்த கோயில், அந்த சிதம்பரம் ஊர், அந்த கோயில் அதுதான் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் பல பாடலில் தொகுத்து சொல்கிறார். சிதம்பரம் என்றால் என்ன? நம்மளுடைய ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், அதுதான் சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் பல கோயில் இருக்குது. ஓகே, ஆலயம் என்பது நம்மளுடைய உடல் பூராமே, அதில் பல கோயில் இருக்குது.
உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அந்த ஊனுடம்பு ஆலயம், ஆலயம்ங்கிற இடத்துல உள்ள பல கோயில் இருக்குது. அந்த கோயில் என்னென்னா, ஒவ்வொரு கோயிலும் எப்படிப்பட்டதுன்னா ஒவ்வொரு சக்கரம். ஏன்னா அங்கங்கே இந்த இறைவன் சிவபெருமான் பல பேரில் இருந்து, அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சக்கரத்தில் இருந்து அவங்கவுங்க தொழிலை புரிந்து வரதுனால அந்தந்த சக்கரம் ஒரு கோயில் மாதிரி. ஒரு பெரிய ஆலயத்துக்கு போனீங்கன்னா, இப்போ சிதம்பரத்துக்கு போகிறீங்க அல்லது திருவாரூர் கோயிலுக்கு போகிறீங்க, அதெல்லாம் மொத்தத்தில் சேர்ந்து ஆலயம்னு பேர். ஆனால் உள்ளே போகும்போது பல சன்னதிகள் இருக்கும். அந்த சன்னதிக்கு நம்ம வணங்கிட்டு வரோம். அதெல்லாம் சின்ன சின்ன கோயில் உள்ளுக்குள்ளே. என்ன, அதுதான் சொல்ல வரேன். வெளியே நம்ம ஊரில் பல ஊரில் பிள்ளையார் கோயில் இருக்கும். ஒரு தெய்வம் உள்ள கோயில் வந்து அது கோயில் தான். ஆனால் ஒரு கோயிலுக்குள்ளே பல தெய்வங்கள் இருந்துச்சுன்னா, பல சன்னதி இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு பேர் ஆலயம். அதனால் சிவாலயம் என்று எடுத்தால் பல கோயில் இருக்கும், உள்ளுக்குள்ளே பல தெய்வங்கள் இருக்கும். அது வந்து சாஸ்திரப்படி ஆகமப்படி அந்த சரியை கிரியை அந்த அதன்படி கட்டியிருக்காங்க இல்லையா. எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன, அதை மனதில் வைத்து கொள்ளணும் எப்போவுமே. இந்த சிவன் கோயில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நினச்சிங்க. சிவன் கோயில் தனித்து இருக்கவே இருக்காது. சிவன் மட்டும் தனியாக இருக்க மாட்டார். அது மாதிரி கோயில் கட்ட மாட்டாங்க. பிள்ளையார் கோயில் கட்டுவாங்க, ஆஞ்சநேயர் கோயில் கட்டுவாங்க, காளி கோயில் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் சின்ன சின்ன கோயில். ஆலயம் என்பது பல கோயில்களை உள்ளடக்கியது. அதை தான் நம்ம சிற்றம்பலம், அந்த உடம்புல நம்ம உடம்புல வந்து சிதம்பரம் என்று நினைத்து கொண்டு அந்த சிதம்பரத்துக்குள்ளே பல கோயில் இருக்குது. அதை வந்து அந்த பரமன் வந்து பல இடத்துல ஆடும் இடத்த வந்து கொஞ்சம் மாறுபட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த நெத்தி புருவத்துக்கு நேராக தியானம் பண்ணப்படுது. அங்கே ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு இருக்குல்ல, அந்த கூத்து வந்து சிற்றம்பலம். அந்த இடத்துக்கு பேர் சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். அதுதான் இவர் சொல்கிறார். பற்றுக்கு பற்றார் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. அந்த சிற்றம்பலம்ங்கிறது என்ன? நெத்தி புருவம். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றார் பரமன் இருந்திடும். அவர் இருந்து ஆடும் இடம் எதுனா சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலங்கிறது நெத்தி புருவத்துக்கு இடையே இருக்கிற ஆஞ்ஞா சக்கரம். என்ன, சாதாரண மக்கள் வந்து அந்த தியானம் பண்ணாதவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. தெரிஞ்சாலும் அவங்களால உணர முடியாது. தெரிவது வேற, உணர்வது வேற. இப்போது ஒருத்தரோட பேசி கேட்குறோம் அல்லது புத்தகத்தை படிக்கிறோம், அதெல்லாம் கற்றுக்கிறது. ஆனால் உணர்ச்சி பூர்வமாக நம்ம அனுபவிக்கணும்னா அந்த பயிற்சி செஞ்சு பார்க்கணும். பயிற்சி செஞ்சு பார்க்காம அதை நம்ம உணர முடியாது இல்லைங்களா. அதனால் பற்றுக்கு பற்றார் பரமன் இருந்திடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பரமன் இருக்கிறாரு. எந்த உருவில் அந்த அற்புத கூத்து ஆடிக்கிட்டு இருக்காரு. எந்த இடம்? நெத்தி புருவம். அதனால் அற்புத கூத்து ஆடக்கூடிய இடம் நெற்றி புருவம். அது சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே, தெரிந்து கொண்டேனே அப்படின்னு அவர் திருமந்திரத்தில் அவர் பாடுறாருன்னா, திருமூலர் பாடுறாருன்னா, அவர் அதை அனுபவித்ததை அப்படியே அவர் பாடுறார். என்ன, ஸோ இது மாதிரி தன்னுடைய அனுபவத்தை தான் பல பாடலில் பாடுறார். இது வந்து திருச்சிற்றம்பலம் என்ற ஒரு அதாவது தில்லை திருச்சிற்றம்பலம் என்ற இடம் எது அப்படிங்கிறது இந்த பாட்டு மூலமாக சொல்கிறாரு. ஆச்சுங்களா. இப்போது அடுத்த பாடலுக்கு போவோம். அந்த பாடல் திருவம்பலம் என்று, அந்த பாடலை என்ன சொல்கிறாருன்னா திருவம்பலம் எது என்பதை சொல்கிறார். அதை பார்ப்போம். இதே தலைப்பில் தான் வருது. அதுவும் நீரும் சிரசிடை 12 அங்குலம். நீரும் சிரசிடை 12 அங்குலம்
ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட நாடும் நாடும் உதித்திட நாடுமின், அது சேர்த்து அந்த நாடுமின்கிறத சேர்த்துங்க. இதில் எப்படின்னா ஓடும் உயிர் எழுத்து ஓங்கி உதித்திட நாடுமின் நாதாந்த நம் பெருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலம்தானே. உகந்து ஆடும் திரு அம்பலம்தானே. நீரும் சிரசிடை 12 அங்குலம். இந்த இடத்துல நீருங்கிறது தண்ணீரை சொல்லலை. நீரு என்பது நீங்களும் நம்மளை பார்த்து சொல்கிறார். யாருன்னா திருமூலர் நம்மளை பார்த்து சொல்கிறார். நீங்களும் பயிற்சி செய்யும் பொழுது எங்கே பண்ண சொல்கிறாருன்னா சிரசு, அந்த சிரசுக்கு மேலே 12 அங்குலம் உயரத்தில் பண்ணுனா அந்த 12 அங்குலம் உயரத்தில் பண்ணுறக்கூடிய இடம்தான் துரியாதீதம். அந்த மாதிரி இடத்துல தியானம் பண்ணுனா ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட உதித்திட நாடுமின் நாதாந்த கூத்து நாதாந்த நம் பெருமான் உகந்து ஆடும் இடம் அம்பலம்தானே அப்படிங்கிறார். இந்த அம்பலங்கிறது திருவம்பலம். திருச்சிற்றம்பலம் என்பது நெத்திக்கு நேரே தியானம் பண்ணும் பொழுது அந்த உணர்வு எங்கே ஏற்படுதோ அது திருவம்பலம், திருச்சிற்றம்பலம். இங்கே திருவம்பலத்தை பற்றி சொல்கிறார். அதாவது தலைக்கு உச்சந்தலை சகசத்தலம், அந்த இடத்துல இருந்தும் அதற்கு மேலே 12 அங்குல தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு பேர் துவாத சாந்த வெளி. அந்த இடத்துலையும் தியானம் பண்ணணும். அப்பொழுது அந்த ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட நாடுமின் என்னன்னா கீழ் நோக்கி செல்லும் பிராணன் என்ன அதை மேலே செலுத்தணும். கீழ் நோக்கி செல்லும் பிராணன் மேல் நோக்கி செலுத்தணும். அந்த பிராணனை மேல் நோக்கி செல்லும் பொழுது அந்த இறைவனை நினைத்து தியானம் பண்ணணும். அதுதான் முன்னாடி ஒரு பாடலா புள்ளினம் மிக்க பறவியை மேற்கொண்டார். புள்ளினம் மிக்க பறவியை மேற்கொண்டார் கல்லொன்ன வேண்டாம் கழிந்தரும். புள்ளினங்கிறது பறவையினம். அந்த பறவையினம் எவ்வளவு வேகமாக போகுதோ அந்த பறவை இனத்தை எவ்வளோ வேகமாக மேலே போகுதோ, அதாவது பறந்து போகுதோ, அந்த வேகத்தை விட நம்ம காற்று வேகமாக போகக்கூடிய தன்மை உண்டு. அப்படிப்பட்ட காற்றை அந்த பிராணனை மூச்சு வழியாக பயிற்சி செய்யும் பொழுது மேல் நோக்கி மேற்கொண்டால், மேல் நோக்கினா சகசரத்தத்தில் நோக்கியும் அல்லது அதற்கு மேலேயும் நம்ம செலுத்தணும்னு வச்சுங்க, கல்லுண்ண வேண்டாம் கழிந்தரும். அதனால் ஒரு பரவச நிலை உண்டாகும். அந்த பரவச நிலை இந்த ஊமத்தம்பூ சாப்பிட்டோம்னா எப்படி வருமோ அந்த ஒரு போதை, அந்த போதை கல்லுன்னு சாப்பிடாமே கல்லுண்ண வேண்டாம். அந்த கல் சாப்பிட்டா எப்படி ஒரு போதை வருமோ அது கல் சாப்பிடாமே வரும் அப்படிங்கிறது சொல்கிறார். அதை உணர்த்துறதுக்கு தான் சிவபெருமான் தலையில் ஊமத்தம்பூவை வைத்து கொள்கிறார். அந்த ஊமத்தம்பூ சாப்பிட்டா அது உண்மத்த நிலையை அடையக்கூடியது, பரவச நிலையை, அதாவது தன்னை மறந்த நிலையை சமாதி நிலைக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறது அந்த முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கீழ் செல்லும் பிராணனை நம்ம பிராணன் மூச்சு பயிற்சி மூலம் எங்கெல்லாம் செலுத்தலாங்க. ஓகே, வயிற்றுக்கு செலுத்தலாம், என்ன நம்ம எங்கே வேணாலும் நம்ம செலுத்த முடியும். அது ஒன்றும் சில சமயத்தில் இப்படி பண்ணி பாருங்கள். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மசில்ஸு பெயின் வருது. அது இப்போ என்ன பண்ணலான்னா அந்த இடத்த நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா மூச்சு இழுக்கணும். இந்த பிராணனை அந்த இடத்துல செலுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் வலி போயிடும். நான் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், அதுக்கு சொல்ல வரேன். என்ன
ஸோ இந்த பிராணனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இன்னொன்று இருக்குது, அபானன் என்ற ஒரு வாயு இருக்குது. அது அபானன் வந்து எப்போவுமே கீழ்நிலையில் இருக்கும். அந்த மூலாதார சக்கரத்துக்குள்ளே அது இந்த இடத்துல இருக்கும். அதை வந்து ஒரு பயிற்சி மூலமாக மேல் நோக்கி செலுத்தணும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறதுனா, அந்த பயிற்சிக்கு பேர் அஸ்வினி முத்திரை யோகம். அந்த அஸ்வினி முத்திரை யோகம் மூலமாக மூலபந்தம் செஞ்சு அஸ்வினி முத்திரை யோகமாக அதை வந்து மேல் நோக்கி அந்த அபானனை செலுத்தினா அந்த அபானனும் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சில பாடலில் பல பாடலில் இதில் பாடியிருக்காரு. நான் அந்த பகுதியை நான் எடுத்து பார்க்கல, நான் உங்கள்கிட்ட சொல்லலை, ஒரு தடவை சொல்கிறேன். இந்த அப்பானன் வாயு பற்றி எப்படி, தேவதத்தன் வாயுங்கிற ஒன்று இருக்குது, அதனுடைய பெருமை என்ன, அதெல்லாம் எப்படி இயங்குதுங்கிறது நான் இந்த 10 வாயுவை பற்றி நான் ஒரு பேச்சில் வேணால் சொல்கிறேன். ஸோ ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட நாடுமின், அப்படி அந்த உச்சந்தலையிலையும் அதற்கு மேலேயும் தியானம் செய்து கொண்டு வந்தால் நாதம் ஒடுங்கிய நாதாந்த நிலையில் விளங்கும் நம் பெருமான். நாதம் ஒடுங்கிய நாதாந்த நிலையில், நான் முன்னாடி வகுப்பில் சொன்னேன் இல்லையா, நாதம் என்பது 36 தத்துவத்தில் 36வது தத்துவம். சிவபெருமான் அந்த 36வது தத்துவத்தையும் கடந்ததுனால அந்த நாதம் என்பது அந்த முடிவான நிலை வந்து நாதாந்த நிலை. ஓகே, நாதத்தினுடைய முடிவு நாதாந்தம், சித்தத்தினுடைய முடிவு சித்தாந்தம், வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம், யோகத்தினுடைய முடிவு யோகாந்தம், கலாந்தம் என்பது கலையை கற்றுக்கொண்டால் அதனுடைய முடிவாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுதான். அதே போல் போதாந்தம் என்பதும் அதனுடைய முடிவான ஒரு எல்லையை அடையும் பொழுது அது போதாந்தம். இப்படி 6 அந்தம் என்பதை அந்த சென்ற பேச்சு தொடரில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நாதம் நாதாந்த நிலை, நாதம் ஒடுங்கிய நாதாந்த நிலை, அந்த நிலையில் விளங்கும் நின்று ஆடும் நம் சிவபெருமான் கூத்தப்பிரான். என்ன அந்த இடம், ஆடக்கூடிய இடம் அங்கே இந்த உச்சந்தலை. இந்த உச்சந்தலையும் அதற்கு மேலே இருக்க 10 அங்குல தூரத்தில் இருக்கிற 12 அங்குல தூரத்தில் இருக்கிற அந்த துரியாதீதம் என்ற இடமும் இந்த 2 பகுதியும் அந்த இடைவெளி பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி தான் அவர் விரும்பி ஆடும் திருவம்பலம் ஆகும். அதாவது திருவம்பலம் என்பது நெத்திப்பு, அதாவது உச்சந்தலையில் தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் சற்று மேலே போகிறார். உச்சந்தலையிலிருந்து 12 அங்குலம் தூரம் வரையிலும் இருக்க இடமும் திருவம்பலம்ங்கிறார். எங்கே தான் நீங்கள் தியானம் பண்ணினாலும் திருவம்பலம், அதாவது துவாத சார்ந்த வெறி அப்படின்னா நம்ம தலைக்கு மேலே அப்படின்னா அது ஆகாயத்தில் வருது. ஆகாயங்கிறது என்ன, நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஆகாயம் தாங்க. ரைட். இப்போ வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே கூரை இருக்குது, சீலிங் இல்லையா. அந்த வீடு இப்போ நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன், உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறேன். அப்போது இந்த வீடினுடைய அந்த சுற்றிலும் இருக்கிற அந்த பகுதி இருக்குது, அது வந்து ஒரு ஆகாசம் மாதிரி, ஆனால் அடக்கி வைக்கிறோம். இந்த சுவர்கள்லாம் போட்டு அடக்கி வச்சிட்டோம். இந்த சுவர்கள்லாம் இடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த வெளியிருக்க பகுதியும் அந்த ஆகாயமும் ஒன்று தானே. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆகாயமும் வெளியிருக்க ஆகாயமும் ஒன்று தானே. என்ன, எப்போ அடக்கி வைக்கிறோமோ அது சின்ன இடம், வாடியும் வந்து ரொம்ப குறைவு. அது வந்து அடக்கி வைக்கலன்னா அது பேராகாயம், அதான் பராகாயம். என்ன, அந்த மாதிரி இந்த ஆகாயம் என்பது அதற்கு எல்லை கிடையாது. ஆகாயம் என்பது 2 விதையாக பிரிக்கலாம். வெளிப்புறத்தில் இந்த அட்மாஸ்பியர் அயனாஸ்பியர் அது வரலாம் ஆகாயம்.
அதற்கு பிறகும் அது ஆகாயம்தான். ஆனால் அது பெருவெளி ஆகாயம், அது பேர் அண்டம், அண்டவெளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அண்டத்துலலாம் எல்லாத்துலேயும் மொத்தத்தில் இயக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கார்ல, அவர் தான் அண்டலிங்கம். அதுவே நம்ம உடம்புல இருந்து நம்மளுடைய உடம்பை, சிறு உடம்பை இயக்கிட்டு வரக்கூடிய அந்த லிங்கத்துக்கு பேருக்கு பிண்டலிங்கம். அந்த பிண்டலிங்கம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து பல இடங்களில் பல பெயர்களில் இருந்து நம்மளை காத்து வர்றாரு, நம்மளை பக்குவப்படுத்தி வர்றாரு. இந்த பயிற்சி செய்கிறவங்க அந்தந்த இடங்களை, அந்த அதிர்வை நம்ம உணர முடியுங்கிறதுனால அந்த கூத்தப்புறான் உடம்பு பூராமே அவர் ஆடிக்கொண்டிருக்கிறாரு, எப்பவுமே ஆடிக்கொண்டிருக்கிறாரு. அந்த அவருடைய ஆட்டம் நின்று போச்சுன்னா நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம முடித்து கொள்கிறோம் என்று அழுத்தம். அதனால் சிவபெருமான் இடைவிடாது ஆடிக்கிட்டுருக்கார். ஒரு என்னது இதில் திருவிளையாடலில் கூட ஒரு காட்சி வருமே, கொஞ்ச நேரம் அந்த பாட்டை பாடிட்டு இருப்பார்ல, நான் அசைந்தால் ஆடும் அகிலம் எல்லாமே அப்படின்னு பாடும் பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே பாடாமல் இருப்பார் இல்லையா, அப்படியே எல்லாம் நின்றுடும். என்ன அப்புறம் திரும்ப பாடுவார், அப்படியே எல்லாம் அசைவு ஏற்படும், மரங்கொடிகள், இந்த அலை எல்லாமே. அந்த மாதிரி சிவபெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அந்த காட்சி தான் நடராஜ உருவ காட்சி. ஸோ இப்போது இந்த 2 பாடல் மூலமாக திருவம்பலம் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். திருச்சிற்றம்பலம் என்பது நெத்தி புருவம், திருவம்பலம் என்பது சகசரத்தலம், உச்சந்தலை. அது இல்லாமல் அந்த உச்சந்தலைக்கு மேலே 12 அங்குலத்துக்குள்ள தியானம் பண்ணுவதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு மேலே விண்வெளி மண்டலத்தில் தியானம் பண்ணுவது அதிதுரியம் தியானம், அதையும் நம்ம பார்த்தோம். ஆக மொத்தத்தில் வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்லி கொடுக்குற அந்த வழிமுறை இருக்குது, அது எல்லாமே இந்த 2 பாடலையும் அடங்கிடுது. சரிங்களா? ஸோ இன்றைக்கு இந்த இந்த பேச்சு தொடரை முடித்துக்கொள்ளதான் இருக்கேன். இதுவரையிலும் நம்ம பார்த்தது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகுப்பாக இந்த திருக்கூத்து தரிசனம் என்ற தலைப்பில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பேச்சு தொடரில் வேற ஒரு தலைப்பை எடுத்து நான் பேசலான் இருக்கேன். இப்போது என்னன்னா அந்த 6 அந்தத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் அடுத்த வகுப்பில். இப்படியே இது போய்கிட்டே இருக்கலாம், நிறைய தலைப்பு இருக்குது, இதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஏன்னா 3000 பாடல் இருக்கு இல்லையா, 3000 பாடல்கள் நிறைய தலைப்பு இருக்கனால எதை பேசினாலும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா எதை பேசினாலும் அதான் என்ன சொல்லுவாங்க, சிறு குச்சியும் பல் குத்த உதவும் அப்படிம்பாங்க இல்லையா, அதுபோல் கொஞ்சமாவது தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோன்னு வச்சுங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த பாடலை விளக்க என்ன ஆகுதுன்னா, இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு எல்லாமே இதில் வந்துடும். இந்த ஆகமத்தினுடைய யோக பகுதியும் ஞான பகுதியும் இதில் வந்துடும். கிரியா பகுதி அவ்வளோ வர்றதில்லை. ஏன்னா அந்த வகையில் இந்த பாடல் பாடலை, அதுக்கு தான் சொல்ல வரேன். அது அந்த சரியை கிரியை என்ற பாகம், ஆகமத்தில் சரியை கிரியை என்ற பாகம் இருக்குது. அது கோயில் எப்படி கட்டுறது, கோயில் எப்படி பூஜைகள் செய்கிறது, கோயில் எப்படி பராமரிக்கிறது, இந்த கும்பாபிஷேகம் செய்கிறது, இதெல்லாம் அதில் வருது. அதை இந்த அதற்குள்ளவர்கள் அதை கடைப்பிடித்து வர்றாங்க. நம்ம தியானம் பண்ண பொழுது இந்த யோகம் ஞானம் என்ற பகுதியை சார்ந்த அந்த சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் அல்லது சைவ ஆகமத்தை நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புத்தகத்தில் இருக்குது.
அதுதான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். நான் இதுவரையும் எடுத்துக்கிட்ட பாடல் என்னென்னா தியானத்தின் அடிப்படையில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ரெண்டாவது தந்திரத்தில் முதல் தந்திரமோ ஏதோ ஒன்று, அங்கே அடக்கமுடைமை, பொறை உடைமை, பிறன்மனை நோக்காமை, புலால் உண்ணாமை இப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஏன், அதாவது அது எப்படின்னா இந்த திருக்குறளில் அதே தலைப்பில் நிறைய பாடல் அவர் பாடியிருக்கார் இல்லையா, இங்கே அதே தலைப்பு தான் இருக்குது. ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய அந்த விதம் இருக்குதுல்ல, ஒன்று சமயம் சார்ந்து சொல்லப்படுவது அதான் திருமந்திரம். ஆனால் சமயத்தை உள்ளே இழுக்காமல் வெளிப்படையாக சொல்லுவது திருக்குறள். அது ஒரு சமயம் வரும்பொழுது ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு பாடல் எடுத்து பார்ப்போம். அதாவது ஒரு திருக்குறள் எடுத்துக்குவோம், அதே தலைப்பில் ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்குவோம், ரெண்டையும் அதை அலசி பார்த்தா அதோட வித்தியாசத்தை கண்டுபிடிப்போம். அது எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை செய்யணும்னு தோணுது. அதே போல் இந்த திருவாசகத்துக்கும் இந்த திருமந்திரத்துக்கும் ஒரு இணைப்பு கொடுக்கலாம். இப்போது கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலுக்கு பல பேர் பலவிதமாக விளக்கம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நமசிவா வாழ்க, நாதன் தான் வாழ்க அப்படின்னு சொல்லி கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்கன்னு வரும் ஒரு வரி, 3வது வரின்னு நினைக்கிறேன். அந்த வரிக்கு பல பேர் பலவிதமாக விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் யோக சம்பந்தமான விளக்கம் என்ன தெரியுங்களா, கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க. கோகலி என்பது ஒரு கோல், அது சுழுமுனை நாடியை குறிக்கும், முதுகந்தண்டை குறிக்கக்கூடியது. முதுகந்தண்டில் பல சக்கரங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த மூலாதாரம் முதல் கொண்டு மேலே ஆஞ்ஞா சக்கரம் வரலும் முதுகந்தண்டு போகுது இல்லையா. அந்த முதுகந்தண்டை அதில் அவர் ஆடிக்கிட்டு இருக்கிற நடனத்தை இப்போ தான் நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம்ல, அதை ஆண்ட குறுமனிதன் அப்படிங்கிற அர்த்தம். கோகலி ஆண்ட குறுமனிதன். ஆனால் இது இந்த யோக சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபட்டவர்கள், பெரிய அறிஞர்கள் அதற்கு அப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக இந்த திருவாசகத்தையே அவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் போனாங்கன்னா அவங்க எப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, யோக மார்க்கத்தில் போனால் அவங்க எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கிறத அந்த வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்க முடியும். இந்த நமசிவாய் வாழ்க என்ற ஒரு சொல்ல மந்திரத்துக்கு இந்த சரியை கிரியை என்பவர்கள் அதை பின்பற்றுவர்களும் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் அதை திருப்பி மாற்றி போட்டால் சிவாய நம என்பது யோக மார்க்கத்தில் வரக்கூடியது. அப்புறம் அந்த சிவாய நம என்பது சிவாய அப்படிங்கிறத ம அதை எடுத்துட்டால் சிவான்னு வரும். அதனால் சிவ சிவ அப்படின்னு வரும். அது அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம். நமசிவாய் என்பது சூட்சம பஞ்சாக்கரம். சிவாய நம என்பது நமசிவாய் என்பது தூள பஞ்சாக்கரம். சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாக்கரம். சிவாய சிவசிவ என்பது அதிசூட்சும பஞ்சாக்கரம் என்று முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம். ஆக இந்த ஒரு நமசிவாயங்கிற மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய அறிவு கட்டின மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க பக்தி மார்க்கத்தில் இருந்தாங்களோ அவங்க கொடுக்குற விளக்கம் வேறு, யோக மார்க்கத்தில் இருந்தாங்களோ அவங்க கொடுக்குற விளக்கம் வேறு, ஞான மார்க்கத்தில் இருக்கவங்களும் அவங்க கொடுக்குற விளக்கம் வேறு. இது போல் ஒவ்வொரு அந்த அடிக்கும், திருவாசலுக்கு அடிக்கும் பலவிதமான விளக்கம் கொடுத்துட்டு போகலாம். அது இந்த திருமந்திர பேச்செல்லாம் முடித்த பிறகு திருவாசகத்தை பற்றி எடுத்து நான் பேசலான் இருக்கேன், யோக மார்க்க அடிப்படையில். கிட்டத்தட்ட அது கொஞ்ச நாள் போகும். அதாவது அதை ஒவ்வொரு அடியாக எடுத்து அதுக்கு
என்னால் முடிஞ்ச வரை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டனோ அந்த அளவில் நான் ஒரு விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன். பார்ப்போம் பின்னாடி அது இறைவன் அருள் இருக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு இந்த பேச்சை நான் என்னோடு முடித்துக் கொள்கிறேன். இதை நீங்கள் கேட்பதற்கு முன்கூட்டியே என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.